3 நாள் தொடர் மழைக்கு அப்புறம் சும்மா பொள்ளாச்சி சில்லு சில்லுன்னு இருக்கு. ஊட்டி கொடைக்கானலுக்கே டஃப் கொடுக்க மாட்டிருக்கு. இந்த சில் கிளைமேட்டுக்கு மார்னிங் நல்லா சூடாக இந்த மாதிரி டிஃபன் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுலேயும் சேமியா என்னோட ஃபேவரட். நான் எப்போ சேமியா பண்ணாலுமே அக்கா எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்பீங்க. இன்றைக்கி இந்த வீடியோலேயே நான் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் எண்ணெய், கடுகு, வெங்காயம், பச்சை மிளகா போதுங்க. காரம் பிடிக்குன்னா இன்னொரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் சேர்த்த மாட்டாங்க, அதனால ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். அந்த பேக்கெட்லேயே 400 ml வாட்டர்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டம்ளர் 200 ml அதில் ஒரு டம்ளர் ஃபுல்லாக ஊற்றிட்டு ஒரு டம்ளரில் கொஞ்சம் வச்சுட்டேன். ஏன்னா நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சங்கு பிராண்ட் யூஸ் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி மைல் மார்க் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு தண்ணி எப்படி வைக்கணும்னு தெரியும். ஸோ இதில் எதுக்கும் வச்சுக்கலான்னு கொஞ்சம் வச்சேன். பட் சேமியா கொட்டணும்னு தெரிஞ்சிருச்சு. ஓ இல்லை, பேக்கெட்டில் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி மீதி இருந்த தண்ணியை ஊற்றிட்டேன். இதுதான் கணக்குங்க. அந்த பேக்கெட்லேயே கொடுத்துருவாங்க. கணக்கு பண்ணுறதுக்கு மெஷரிங் இதெல்லாம் இல்லையேன்னு யோசிக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு டம்ளரை வந்து எவ்வளோ எம்எல்னு கணக்கு பண்ணுங்க. அதவே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ங்கிற மாதிரி இந்த சேமியா வந்து ஓரளவு குக், அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சு குக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு குக் பண்ண பாத்திரத்திலேயே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.